அனைவருக்கும் வணக்கம். மந்திரம் தந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணீங்க, கமெண்ட்ஸ் பண்ணீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலில் நம்ம கொடுக்கக்கூடிய வசிய முறைகளை நீங்கள் நல்லபடியாக நடந்தனால தான் நீங்கள் நம்ம சேனலை ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு இன்னொரு முறையில் நமக்கு பிடித்தவர்களை எப்படி வசியம் செய்கிறது மூணு முறை இருக்குது. அந்த 3 முறையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் முறையாக ஃபஸ்ட்டு இதுதான். இதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. நடக்கலைன்னா அடுத்தது இந்த வீடியோ பார்த்தது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வீடியோ ஷோ ஆகும். அதில் வர மாதிரி அந்த முறைப்படி கூட செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக இருக்கும். சரியா? அந்த முறை. ரெண்டாவது அது இல்லாட்டி அந்த முறையும் உங்களுக்கு பயனளிக்கலை அப்படின்னாக்கா 3வது ஒரு முறை இருக்கும். அந்த முறையும் கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டு தான் அடுத்து அதை செய்யணும், அதை செஞ்சுட்டு தான் அடுத்ததை செய்யணும். எடுத்தோடனே அந்த 3வது தான் நான் போய் செஞ்சிடறேன் அப்படின்னீங்கனாலும் பலிக்காது. சரியா? சரி, முதல் முறை என்னங்கிறத வீடியோவில் பார்த்துருவோமா? சரி, வாங்க நண்பர்களே. நமக்கு பிடிச்சவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்கள நம்ம எப்படி வசியம் செய்கிறது அப்படிங்கிறது தான். சரி, வாங்க நம்ம பார்த்துருவோம். ஒரு வெள்ளை கலரு ஒரு இது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது பேப்பரில் செய்யக்கூடாது. வெள்ளை கலரில் ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் மஞ்சள் இருக்கு இல்லையா, சுத்தமான மஞ்சள் கட்டி, மஞ்சள் தூள் இல்லை, மஞ்சள் கட்டியை ஒரு கல்லில் உரசினீங்கன்னா அதில் நமக்கு மஞ்சள் வரும் இல்லையா, தண்ணி போட்டு உரசினீங்கன்னா வரும். அந்த வெள்ளை துணியில் நீங்கள் இதை நான் செஞ்சு காமிச்சிட்றேன். இதை நம்ம அது நம்ம சும்மா அதை செய்யக்கூடாது வெள்ளை துணியில். அதுக்காகத்தான் வெள்ளை துணி என்ன சைஸ் இருக்கணும் அப்படிங்கலாம் இல்லை. மினிமம் ஒரு சின்ன ஒரு கணக்குன்னு வச்சோம்னாக்கா ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கணும். அதாவது இன்ச்சு கணக்கு பார்த்தோம்னாக்கா குறைஞ்சபட்சம் இதுதான் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. 2.25 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 3 இன்ச்சுக்கு மேல் சைஸில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சின்ன சைஸில் இருக்கக்கூடாது. ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் உரசி அந்த இதை எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்ன அந்த மஞ்சள் உரசின அந்த இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டார் செய்யணும். அதாவது எப்படின்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் ஃபஸ்ட்டு மேலே அந்த மஞ்சள் இதில் எழுத்து அழகாக எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம். உங்களுடைய பெயரை எழுதிருங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த சைடில் நீங்கள் இந்த மாதிரி இன்ட்டு போட்டு, அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோடு மட்டும் போடுங்க. இந்த கோடை போட்டுட்டு உங்களுக்கு அப்படி வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேர்த்து பேரையும் எழுதிடுங்க. உங்களுடைய பெயர் எழுதிடுங்க, உங்களுக்கு பிடித்தவர்களுடைய பெயரை எழுதிடுங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கோடு நேராக உங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுடைய பெயர் முடியுதில்ல, உங்களுடைய பெயர் முடிகிற இடத்துலேருந்து இந்த இடம் தான் முடியும் இல்லையா. உங்களோட பெயர் இங்கே முடியுது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அவங்களோட பெயர் தொடக்கத்துக்கு இப்படி ஒரு கோடு போடுங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இப்படி கோடு போடுங்க. சரியா? போட்டுட்டிங்கன்னா அடுத்தது இங்கேருந்து அவங்களுடைய பெயர் முடியுதில்ல அந்த இடத்துலேருந்து திரும்ப இங்கே ஒரு கோடு போடுங்க. இந்த கோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கிராஸ் கொடுங்க. இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து இதில் டாட் வச்சுருங்க. சரியா? இந்த டாட் வச்சுருங்க. இதில் இப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமாலாம் தேவையில்லை. நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரில ஒரு டாட் இதில் இப்படி கிராஸ் பண்ணி இதில் புள்ளி வச்சுருங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் கிராஸ் பண்ணி புள்ளி வச்சுருங்க. ஓகே, சரியா நண்பர்களே? இதுலேயும் இதில் புள்ளி வச்சுருங்க. புள்ளி வச்சுட்டு இந்த உங்களுடைய பெயர் எழுதிட்டீங்க. இதை இது கிராஸ் பண்ணிவிட்டு இந்த துணியை அப்படியே மடித்து இதை நல்லா சுருட்டியோ இல்லை நல்லா மடித்தோ, நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சின்னதாக மடிக்க முடியுமோ மடித்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ரொம்ப பழமையான மரங்கள், உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எந்த மரமோ பழமையான மரங்களோ ஏதோ இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு கீழே அந்த இடத்துல ரொம்ப ஆழமாக குழி நோண்டணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ பறிக்க முடியுமோ அவ்வளோ பறித்து அந்த மரத்துக்கிட்ட எவ்வளோ அந்த மரத்தை ஒட்டி, அதாவது மரத்தை ஒட்டி வேறு தாண்டி வரும். பெரிய மரம்னா அதோடைய பேஸ் பெருசாக இருக்கும்.
அதுக்கு கீழே மண் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஓரளவுக்கு பறிக்க முடிஞ்ச அளவுக்கு பறித்து அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்பியவர்கள் உங்களை கண்டிப்பாக வந்து அடைவாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வசிய முறை வெற்றி அடையும். சரி, ஓகே. இதுக்கு வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மற்றதை வந்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். ஓகே நண்பர்களே.